சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி முக்கியமான கீதா சாரத்தை பார்க்க போகிறோம். கீதையுடைய சாரம், அந்த சாரத்துலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை குழப்பிய லைன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நான் இதை யோசித்து பார்த்தேன். இதெல்லாம் ரிஷி முனிவர்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு பொருந்தது. அதனால் கடமை செய், பலனை எதிர்பார் அப்படின்னு அவர் மாற்றி போட்டார். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரியாது தான். ஆனால் இது உண்மையிலே ரிஷி முனிவர்களுக்கு சொல்லலை, சாதாரண பாமரனுக்கு, இல்லறவாசிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு சொன்னது. கீதையே இல்லத்தரசிகளுக்கு தான் அவர் பாடுறார், சன்னியாசிகளுக்கு பாடலை. அர்ஜுனன் சன்னியாசியா? பாண்டவர்கள் சன்னியாசியா? கிடையாது, இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் கடமை செய், பலனை எதிர்பாராது அப்படின்றது, இல்லையா? அங்கே யுத்தம் செய்கிறதான் உன்னுடைய கடமை அர்ஜுனா. நீ ஜெயிக்கிறியா தோக்கிறியா அது உன்கிட்ட கிடையாது, அதை நீ என்கிட்ட விட்டுடு அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உண்மையிலே கொலை செய்கிறதுக்காக நடந்த யுத்தமே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற தீய குணங்களை கொலை செய்வதற்காக பரமாத்மா ஆத்மாவுக்கு போதித்தது கீதை. இந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கும் பொழுது எந்த கடமையை செய்யணும், எந்த பலனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுக்கும் முன்னாடி இந்த கீதை எந்த மாதிரி காலகட்டத்தில் போதிக்கப்பட்டது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். எதுக்காக போதிக்கப்பட்டது, இதோடைய இலக்கு என்ன? இப்போ சண்டை போடுறாங்கன்னா அந்த நாட்டை பிடிக்கணும், ஏதோ ஒரு இலக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி இங்கே இதோடைய இலக்கு இருக்குதா? ஏதாவது இருக்குதா? இருந்தால் அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கீதை எப்போ தெரியுமா போதிக்கப்படுது? கல்கி அவதாரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லோராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஏன் கல்கி அவதாரத்தின் மீது அப்படி ஒரு எதிர்பார்ப்பு? ஏன்னா அதுதான் கலியுகத்தின் இறுதி அவதாரம். ஏன் அதன் மீது அவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா, கலியுகம் முடிந்து வரப்போகிற சத்யுகத்துக்கு தயார்படுத்துகிற அவதாரம் அது கல்கி அவதாரம். உண்மையிலே கீதை கல்கி அவதாரத்தினால் உரைக்கப்பட்டதே தவிர சத்யுகத்தில் வாழ்ந்த ஸ்ரீநாராயணனால் போதிக்கப்பட்டது கிடையாது. அப்படின்னு தெரியாததுனால வந்த குழப்பம்தான் இது. ஸோ கல்கி அவதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வெள்ளை குதிரையில் வந்து தீயவர்களை எல்லாம் அழித்து அழித்து முக்தி கொடுத்துட்டு நல்லவர்கள் நிறைந்த சொர்க்கத்தை உருவாக்குறது தான் நோக்கம், கல்கி அவதாரத்துடைய நோக்கம். அது எப்படா வரும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கீதை போதிக்கப்படுது. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் தான் இறைவன் வரார். அந்த டைம் மட்டும்தான் இறைவன் வரார். பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா இரவுக்கும் பகலுக்கும் இடையில், வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது, அந்த மாதிரி இடத்துல வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த டைமில் தான் இது போதிக்கப்படுது. ஆனால் எந்த இரவுக்கும் பகலுக்கும் இடையில் அப்படின்றது தெரியல. கீதையில் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். அந்த பிரம்மாவின் பகலுக்கும் பிரம்மாவின் இரவுக்கும் இடையில் அது போதிக்கப்படுது. ஆக்சுவலாக பிரம்மாவின் இரவுக்கும் பிரம்மாவின் பகலுக்கும் இடையில்.
அப்போ என்ன பிரம்மாவின் பகல் அப்படின்னா கீதையில் சொல்லப்பட்டிருக்கும், பிரம்மாவின் பகலில் அனைத்து ஜீவராசிகளும் விழிப்பு நிலையில் இருக்கும். தான் யார் என்ற விழிப்பு நிலையில் இருக்கும். எப்போ? பிரம்மாவின் பகலில். பிரம்மாவின் இரவில் தான் யார் என்பதை மறந்த மயங்கிய நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு பிரம்மாவின் பகலுக்கு இத்தனை ஆண்டுகள், இரவுக்கு இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனால் இறைவன் இப்போ நேரடியாக சொல்கிறார், பிரம்மாவின் பகல் 2500 வருடங்கள், பிரம்மாவின் இரவு 2500 வருடங்கள். ஸோ இதன் நினைவாக தான் கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முயற்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. கிறிஸ்தவர்கள் பார்த்தா கடவுளுடைய பார்வையில் அவருக்கு 1000 வருடம் ஒரு பகல், 1000 வருடம் ஒரு இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய சராசரி ஆயுள் பார்த்திங்கன்னா 2000 வருஷம். அதனால் அவங்களுக்கு அப்படி. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 3000 வருஷமாகவே உலகம் இருந்துச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி 3000 வருஷம், ஸோ மொத்தம் 5000 வருஷம். அவ்வளோதான் இந்த உலகத்தின் ஆயுளே. ஸோ இந்த 5000 வருடத்தில் முதல் 2500 வருடம் பிரம்மாவின் பகல், அடுத்த 2500 வருடம் பிரம்மாவின் இரவு. அப்போ முதல் 2500 வருடம் எல்லா உயிரினங்களும் விழிப்பு நிலையில் இருக்கும். அடுத்த 2500 வருடம் மயங்கிய நிலை, தான் யாருன்றதை மறந்த நிலையை அடையுது. அதனால தான் அது இரவு. இன்னும் ஈஸியாக சொல்லணும், முதல் 2500 வருடம் இதே பூமி சொர்க்கமாகவும், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகவும் மாறும். இவ்வளவு தான் ஒரு கல்பம் சொல்கிறது. 2500 + 2500 சொர்க்கம் + நரகம் = 1 கல்பம். ஸோ அந்த 5000 வருடன்றது ஒரு கல்பம். இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது இந்த கல்பத்தில். இது எந்த வேதத்திலையும் வெளிப்படல். இறைவன் இப்போ நேரடியாக வெளிப்படுத்துகிறார். என்ன அந்த சிறப்பம்சம் அப்படின்னா, இந்த முழு கல்பத்தில் என்ன நடந்துச்சோ திரும்ப திரும்ப துல்லியமாக அதே தான் நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோவை நீங்கள் டிவிலேயோ கம்ப்யூட்டர் யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இப்போவும் அதே சாதனத்தின் முன்னாடி உட்காந்து பார்ப்பீங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு ஈ பறந்தால் கூட 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் அதே ஈ பறந்தது. ஒவ்வொரு 5000 வருடம் கழித்தும் இந்த நேரம் இதே தான் நடக்கும். அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்குது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார். இந்த கல்ப சக்கரத்துடைய ரகசியம் அதுதான். காலச்சக்கரம்ட்டு அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. நிறைய டிவி சீரியல்லாம் பயன்படுத்துகிறாங்க, சக்கர வியூகம், காலச்சக்கரம். ஆனால் இந்த அர்த்தம் மட்டும் அவங்களுக்கு தெரியல. ஸோ எப்போ இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில் இந்த கீதை போதிக்கப்படுது தெரியுமா? நரகத்தின் கடைசின்னு ஒரு வருஷம், அதாவது கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருஷம் போதிக்கப்படுது. அதுக்காக தான் இறைவன் வரார். அப்போ அது வரைக்கும் எங்கே இருந்தார் இறைவன்? இல்லையா? தர்மம் கீழான நிலை அடையும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன்னு சொன்னார். அது வரைக்கும் எங்கே இருந்தார்? ஏன்னா அது வரைக்கும் வரலன்னு தானே அர்த்தம். அப்போ தான் வருவேன்னா அதுக்கு முன்னாடி வரலன்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்திருக்கணும்ல. எங்கே இருந்தார்? ஏன்னா கடவுள் எங்கும் நிறைந்தவர்னா அப்போ வருவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயும் தானே எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு ஆகிடும். ஸோ இதிலே நிரூபணமாகுது இறைவன் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்ட்டு. இங்கே இல்லை அப்படின்னா வேற எங்கேயோ இருந்திருக்கிறார். எங்கே இருந்தார்? இறைவன் சொல்கிறார், கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த உலகத்துக்கு அப்பால் மேலே 2 ஒளி உலகங்கள் இருக்குது. அதில் மேலே இருக்கிற ஒளி உலகம் எப்பவுமே செம்பொன் நிறமான ஒளிக்கதிர்களினால் ஆனது. அங்கே இரவு பகல்லாம் கிடையாது, சூரியன் நிலவெல்லாம் கிடையாது. எப்பவுமே செம்பொன் நிறமாக இருக்கும். அதைத்தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறது. அங்கத்தான் இறைவன் எப்பவுமே இருக்கிறார்.
எப்படி இருக்கிறார்? எந்த விதத்திலும் இறைவன் இப்படி இருக்கிறாருன்னு சொன்னதே கிடையாது. இப்போ இறைவனை நேரடியாக சொல்கிறதுனால வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இறைவன் வந்தார்னா முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு வெளிப்படுத்தணும். ஏன்னா அவரை பார்க்கவே முடியல அப்படின்னா இந்த கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்காருன்னு தானே அர்த்தம். இறைவன் சொல்கிறார், இந்த உலகத்தில் என்னை விட ரொம்ப சின்ன உருவம் உள்ள பொருள் எதுவுமே கிடையாது. உலகத்திலே ரொம்ப சின்னதாக நான் தான் இருக்கிறேன்றார். ஆக்சுவலாக இறைவன் சொல்கிறாரு, அவ்வளோ சின்னதாக நான் இருக்கிறேன், ஆனால் உங்கள் எல்லோருக்கும் நான் தான் அப்பா. என்னுடைய குழந்தைங்க நீங்கள். இப்போ கடவுளை மாதிரி, அதாவது அப்பா மாதிரி தானே குழந்தை இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் இம்மா பெருசாக இருக்கிறோமே. இறைவன் சொல்கிறார், யார் சொன்னா நீ பெருசாக இருக்கிறேன்ட்டு? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இந்த உடம்பு, அதைத்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. உன்னை நீ பார்க்கல. என்னை எப்படி யாரும் பார்க்க முடியாதோ அதே மாதிரி உன்னையும் யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா. தமிழ் ஆத்மானா உயிர். இது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உயிரைத்தான் ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்கிறோம். இது தெரியாமல் ஆத்மாவை எடுத்துகிட்டு வந்து தமிழ் படுத்துறேன்ட்டு ஆன்மாவாக்கி உயிர் வேற ஆன்மா வேறன்ட்டு விளக்கம் கொடுத்துட்டு மனிதர்கள் தானும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற வைக்கிறாங்க. ஆனால் ஆத்மா தான் உயிர். அதுதான் நீங்கள். என்னையும் யாராலையும் பார்க்க முடியாது, உங்களையும் பார்க்க முடியாது. நான் எப்படி சின்ன புள்ளியாக இருக்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. என்னை விட நீங்கள் பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது உருவத்தில். ஆனால் கடவுளே கடவுளேன்னு கும்பிட்றாங்களே, அப்படின்னா உனக்கு என்ன மகிமை, நீ என்ன மாதிரி தானே இருக்கிற அப்படின்னு கேட்டால் இறைவன் சிலர், பார்க்கறதுக்கு நான் உன்ன மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் குணத்தில் மிக உயர்ந்தவர் இறைவன். எப்பவுமே ஒரே மாதிரி. ஆனால் மனுஷனை பாருங்கள், 10 வருஷம் முன்னாடி அவனுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது, இப்போ பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த 10 வருஷம் கழிச்சு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு குணம் இருக்கும், ஆஃபீஸ்க்கு உள்ளே போகும்போது ஒரு குணம் இருக்கும், அதிகாரியை பார்த்தோடனே வேறு குணம் வரும், நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா வேறு மாதிரி குணம் வரும். அப்படியே இல்லையா? வீட்டை விட்டு போன குணம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த குணமே இருக்காது, சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே இருக்குது நம்ம குணம். ஆனால் இறைவனுடைய குணம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். காலையில் அதே குணம்தான், மதியம் அதே தான், நைட் அதே தான், 10 வருஷம் கழிச்சு அதே தான், 100 வருஷம் கழிச்சு அதே தான், 1000 வருஷம் கழிச்சு, எத்தனை யுகம் மாறினாலும் அவருடைய குணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவரை சதாசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சதாசிவன் 2 அர்த்தம். ஒன்று சதா ஒலியாகவே இருக்கிறார், இன்னொன்று சதா அவருடைய குணம் எதுவோ, அதாவது சதா சிவனாகவே இருக்கிறார். சிவனுக்குன்னு ஒரு குணம் என்ன இருக்குதோ அதே தான் எப்பவுமே அவருக்கு இருக்கும். அதனால தான் சதாசிவன். அவரைத்தான் பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, அவரைத்தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் உடலை எடுக்கலை, அதனால தான் அவருக்கு பேரே ஆத்மான்னு சேர்த்து பரமாத்மான்னு சொல்லிட்டோம். ஆனால் மனிதர்கள் குழப்பத்தினால என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை தான் பரமாத்மான்னு சொல்கிறோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கு தான் உடல் இருக்குது, உடல் உள்ளவங்களை ஆத்மான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சிவன் தான் உண்மையிலே கீதையை சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? கலியுக இறுதியில். கல்கி அவதாரம்ன்றது அது ஒன்று தான், ஒரே தடவை தான் இறைவன் அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா இந்த உலகம் கீழான நிலை அடையும் பொழுது தான் நான் வரேன் அப்படின்னு கீதையில் இருக்குது. கீழான நிலை சத்யுகம் முடியும் பொழுது வரல, திரேதா யுகம் முடியும் போது வரல, அப்போல்லாம் உலகம் நல்லா தான் இருக்குது. துவாபர யுகம் ஆரம்பிக்கும் போதும் வரல, துவாபர யுகம் முடியும் போதும் ரொம்ப கீழான நிலை கிடையாது. கலியுகம் தான், அதுவும் கலியுகத்தின் இறுதி தான் ரொம்ப கீழான நிலை. ஒன்று யோசிச்சு பாருங்களா, இந்த கீழான நிலை முடிஞ்ச உடனே இறைவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறார். மெயினாக இந்த கீதா உபதேசம் கொடுக்குறார். இதன் மூலமாக தான் இது சொர்க்கமாக சத்யுகமாக மாறுது. ஒருவேளை துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்ததாக காட்டியிருக்கிறாங்க, அதுவே தப்பு. அவர் சத்யுகத்தில் வரவர்.
அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா கிருஷ்ணர் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சத்யுகத்தின் முதல் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ துவாபர யுகத்தில் வந்ததாக காட்டிட்டாங்க. சரி, அப்படியே வந்ததாகவே வச்சுக்கலாம். அவர் துவாபர யுகத்தில் கீதா உபதேசம் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படியே சொன்னதாக கூட வச்சுக்கலாம். ஆனால் அவர் கீதா உபதேசம் சொல்லி முடித்தவொடனே இந்த பூமி சத்யுகமாக மாறி இருக்கணும். எப்படி கலியுகம் வச்சு கீதையை கேட்டால் உலகம் கெட்டு போச்சு, அப்படி தானே அர்த்தம் அதுக்கு. அப்போ கடவுளுக்கு மட்டும் நிந்தனை இல்லை, கீதைக்கே நிந்தனை. கலியுகத்தின் இறுதியில் தான் கீதை சொல்லப்படுது. யார் சொல்கிறதும் யாருமே கேட்காத அளவுக்கு மனிதர்களுடைய குணங்கள் மிருக குணமாக மாறும்பொழுது தான் கடவுள் தன்னை அறிமுகப்படுத்தி இந்த உபதேசத்தை கொடுக்கிறார். இதை கேட்டு மட்டும்தான் மனித ஆத்மாக்கள் மாறுவாங்களே தவிர வேற எதை கேட்டு மாற மாட்டாங்க. வேற எந்த புஸ்தகம், எந்த மத புஸ்தகத்தை வேணாலும் கொடுத்து பாருங்க. ஏன்னா மத புஸ்தகங்கள் 2000 வருஷமாக இருக்குது, 2500 வருஷமாக இருக்குது. ஆனால் உலகம் நாளுக்கு நாள் கீழே தானே போகுது. அப்போ எதுவுமே மனிதனை மாற்றலன்னு தானே அர்த்தம். அந்த நேரம் தான் இறைவன் வரார், கலியுக இறுதியில் வரார். அதுதான் நரசிம்மாவதாரம், இரவுக்கும் பகலுக்கும் இடையில் வர. அப்போ எந்த இரவு? பிரம்மாவின் இரவுக்கும் பிரம்மாவுக்கும் பகலுக்கும் இடையில் வரார். மனிதன் உணர்விழந்து சுய உணர்விழந்து இருக்கிற அந்த பிரம்மாவின் இரவுக்கும் விழிப்பு நிலையை அடையிற அந்த பகலுக்கும் நடுவில் வரார். ஏன்னா அவர் வந்ததுனால தான் விழிப்பு நிலையை அடையும். அதுக்காக சொல்லப்படுறது தான் கீதை. இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சாதான் கடமை செய் பலனை எதிர்பார்ப்பதற்கு என்ன அர்த்தம்னே தெரியும். ரிஷி முனிவர்களுக்கு தான் இது பொருந்தும். ரிஷி முனிவர்களுக்கு இல்லை, கீழான மனிதனுக்கு தான் இது பொருந்தும். இருக்கிறதுல ரொம்ப கீழான மனிதனுக்கு சொல்லப்பட்டது தான் கீதை. அதுதான் அவனை நாராயணன் ஆக்கிச்சு. நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மின்றாங்களா. நரன்னா சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷன் நாராயணன் ஆக முடியும், சாதாரண பெண் ஸ்ரீ லக்ஷ்மி ஆக முடியும். ஆனால் கடவுள் ஆக முடியாது. சிவன் தான் எப்பவுமே இருக்கிறவர். பாருங்க, சிவனுக்கு மட்டும்தான் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. சிவனுடைய அப்பா யாருன்ட்டு எந்த வேதத்திலேயாவது இருக்கு. ஆனால் கிருஷ்ணருக்கு அப்பா இருக்கு, லக்ஷ்மிக்கு அப்பா இருக்குது இல்லையா? சரி, இப்போ கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு இப்போ சொல்றார். என்ன கடமை பண்ணணும்? இறைவன் சொல்றாரு, உனக்கு என்னெல்லாம் கடமை இருக்குதோ அத்தனையும் பண்ணு. ஸ்கூலுக்கு போன குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கணும், எடு. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பார்த்துக்கோ. மனைவியை பார்த்துக்கணும், பார்த்துக்கோ. குழந்தைய வளர்க்கணும், வளர்த்துக்கோ. என்ன பலனை எதிர்பாராது? இப்போ சொல்றார், உன்னுடைய கடமை எது? உன்னுடைய குழந்தை வளர்க்குறது உன்னுடைய கடமை. எப்படி அது கடமை ஆச்சு தெரியுமா? ஏன்னா உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை, உன்னுடைய மனைவி, இவங்க எல்லோருக்கும் நீ கடன் பட்டு இருக்கிற. அதை திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. கரெக்டாக முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க பின்னாடி எனக்கு ஒன்று ஆனால் அவங்க என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சிங்கன்னா, பலனை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து பலன் அடையிற டைமே கிடையாது. ஆனால் நீ கடன் பட்டிருக்கிற, நீ அடைச்சி தான் ஆகணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடைச்சே ஆகணும். இது கடைசி ஜென்மம். இன்னும் 18 வருஷத்தில் சொர்க்கம் வரப்போகுது, புது யுகம் வரப்போகுது. பழைய கல்பம் முடிந்து புது கல்பம் ஆரம்பமாக போகுது. 5000 வருஷன்றது ஒரு கல்பம், அது முடிஞ்சு ஸோ இப்போ ஃபுல் அக்கௌண்ட்டும் செட்டில் பண்ண வேண்டிய டைம். அந்த டைமில் தான் சொல்கிறாரு, கடனை அட, பலனை எதிர்பார்க்காத. ஏன்னா அது நீ பட்ட கடன். அது நீ ஏதோ புதுசாக கடன் கொடுக்கறதா நினச்சியா? கிடையாது. நீ வாங்கின கடனை அடைச்சிட்டு இருக்கிற. அவன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்காத. நீ போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் உங்ககிட்ட பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான், உன் கிரெடிட் கார்டை தூக்கிட்டு போயிட்டான், ₹1,00,000 செலவு பண்ணிட்டான். சத்தியமாக அது நீ பண்ண கடன் தான். ஏன்னா அவன் அத்தனை பேர் முன்னாடி உன்னை தான் அவன் செலக்ட் பண்ணியிருக்கிறான். அவன் எடுக்கிற அளவுக்கு மெய் மறந்து நீ தான் இருந்திருக்கிற. ஏன்னா இந்த நாடகத்தில் துல்லியமாக காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கும். போய் அவனை போய் துரத்திட்டு போய் அவன் மேலே கேஸை போட்டு நேரத்தை வீணாக்காத. ஏன்னா
இவன்கிட்ட பட்ட கடன் போச்சு, நீ இதை கேஸுன்னு போனால் போலீஸ்காரங்கிட்டையும் நீ கடன் பட்டிருக்கிறப்பல இருக்கு, அவனுக்கும் வேற கொடுக்க வேண்டியதாகிடும். ஸோ நீ கடமை செய்கிற, அது இல்லாமல் உன்கிட்ட தானாகவும் பறிக்கப்படுது, எல்லாமே நான் பட்ட கடன் தான் அப்படின்னு உணர். பலன் எதிர்பார்க்கிற டைம் கிடையாது. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ரகசியம், கீதையில் 5 விகாரங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் மிகப்பெரிய எதிரி மனிதனுக்குன்ட்டு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரங்கள் மிகப்பெரிய எதிரி. இதை எதிர்த்து அழிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் கீதை. இதில் நம்பர் 1 எதிரி காமம். காமம் மகாசத்ரு. இதை விளக்குறதுக்குன்னே 2-3 அத்தியாயத்தை பாடியிருப்பார். அப்போ இப்போ கடமை செய் பலனை எதிர்பாராது. இந்த விகாரத்தை வச்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் பலனாக எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த 5 விகாரத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள். அதை எதிர்பார்க்கலன்னா இந்த 5 விகாரங்கள் எழுந்திருக்காது. இதுதான் 5 தலை பாம்பு. இந்து தெய்வங்கள் தலைக்கு மேலே 5 தலை பாம்பு, மகாவிஷ்ணுக்கு மேலே 5 தலை பாம்பு இருக்குது இல்லையா? அவர் பாம்பு படுக்கையில் ஜோராக படுத்துட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? கடமை பலனை எதிர்பார்க்கல, அதனால படுத்துருக்க. படம் எதிர்பார்த்தா முடிஞ்சு போச்சு, தீண்டிட்டோம் அவரை. மனைவி ஏதோ முந்தைய ஜென்மத்தில் உங்களுக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம், அப்பாவாக இருந்திருக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கடமையை தீர்க்கிறதுக்காக இப்போ மனைவி ரூபத்தில் அதே ஆத்மா வந்திருக்குது. உடல் மட்டும் மாற்றி, உறவை மாற்றி வந்திருக்குது, ஆனால் வந்தது அதே ஆத்மா. ஸோ அதுக்கு தேவை, அந்த ஆத்மாவை பார்க்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லை அது என் மனைவி, அவ எனக்கு காமத்தை கொடுக்கணும் அப்படின்னு பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஒரே வார்த்தைக்கு மிக மிக ஆழமான ரகசியம், நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஏன்னா நான் சாப்பாடு போடுறேன், ஆனால் நீ எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி தூய்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுற மனைவியை டார்ச்சர் பண்ணுறவங்க அதிகம். காமம் பிடிக்கலை அப்படின்னு மனைவி சொன்னால் எத்தனை கணவன் விட்டுருவான்? பிடிக்கலையா, சரி போ, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், அல்லது இருக்கும்போதே வேற. அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இறைவன் சொல்கிறார், அந்த பொண்ணுக்கு நீ கடன் பெற்றிருக்கிற, அதை பராமரிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இது இன்னும் கேட்டால் குரானில் கூட இருக்குது. குரானில் கூட நீ இன்னொருத்தனை கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஆனால் நீ கல்யாணம் பண்ண போனால் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமைன்னு இருக்கும். ஸோ காப்பாற்றணும். ஆனால் நான் காப்பாற்றுறதுக்கு பலனா நீ என்ன பண்ணுற? அப்போ அது உங்கள் மனைவியா இல்லை விபச்சாரியா? விபச்சாரி கிட்ட தான் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீ என்ன கொடுப்பேன்னு கேட்பீங்க. இப்போ மனைவி கிட்ட அதை கேட்குறீங்கன்னா நீங்கள் மனைவியை விபச்சாரியாக நடத்துறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? வரதட்சணை கேட்டால் மட்டும் அப்போ இது விபச்சாரமானு கேட்குறீங்களா? அப்போ காமத்தை கேட்டால் அதுக்கு பேர் விபச்சாரம் இல்லையா? கணவன் கிட்ட மனைவி கேட்டாலும் சரி, மனைவி கிட்ட கணவன் கேட்டாலும் சரி, ரெண்டுமே விபச்சாரம் தான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பைபிளில் ஒரு பொண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னார். இவங்க மனைவி தவிர மற்ற பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. மனைவியை இச்சையாக பார்க்குற ஒருத்தன் மற்ற பெண்களை இச்சையாக பார்க்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த 5 விகாரத்தில் வசப்பட்டதுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை. ஸோ இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா இந்த 5 விகாரங்களை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த 5 விகாரங்கள் விஷம். முதல்ல இந்த விஷத்தை இறைவன்கிட்ட தானமாக கொடுத்துடுங்க. அந்த விஷத்தை தான் நீலகண்டன் சிவன் சாப்பிட்டு அந்த விஷம் கழுத்து வரை பார்வதி அடைச்சிட்டாங்கன்ட்டு அப்படி ஒரு புராண கதை. இறைவன் இந்த விஷத்தை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு உடலே கிடையாது, அவருக்கு எப்படி காமம் வரும் இல்லையா? அவர் காமத்தினால கொஞ்சம் கூட தீண்டப்படாதவர்ன்றதுனால தான் காமத்தகனீஸ்வரர், மன்மதனை நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு வினாடியில் எரிச்சவர் அப்படின்ற பேர் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்குறோம், அதாவது அர்ப்பணிக்கிறோம். அதே மாதிரி குழந்தைய வளர்க்குறது, குழந்தைய வளர்க்குறீங்க, அதுவும் நீங்கள் பட்ட கடன். ஆனால் அந்த குழந்தைய என்ன பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வளர்க்காதீங்க. வளர்த்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. ஏன் ஏமாந்துடுவீங்கன்னா அது பின்னாடி உங்களை பராமரிக்கிற அளவுக்கு உலகம் இருக்காது.
இன்னும் 18 வருஷத்தில் இந்த உலகம் சொர்க்கமாக போகுது. நல்ல விஷயந்தானே அப்படின்றீங்களா? நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த நடுவில் ஒன்று ஆகும். அதுக்கு தான் எல்லாம் அணுகுண்டு தயாரிச்சுட்டு வச்சுருக்கிறாங்க. எந்த நேரமும் சுனாமி வரும், அங்கேருந்து இது வரும், இதில் வருன்றாங்க இல்லையா? எங்கேருந்து வருமோ தெரியாது. ஆனால் இப்போ பார்க்குற பழைய உலகம் காணாமல் போயிடும். காணாமல் போகும்போது தான் புது உலகமே வரும். இதே பூமி தான் மாறும், அதில் அந்த இயற்கை மாற்றும். ஸோ அதுக்கு அந்த நேரம் பயந்துடாதீங்க. உலக அழிவின் போது பயந்துடாதீங்கன்றதுக்காக போதிக்கப்பட்டது தான் கீதை. அதனால தான் சொல்கிறேன், நீ பயப்படாத அழிவற்ற ஆத்மான்ட்டு. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் எப்பவுமே அழிவற்ற ஆத்மா தான். ஆனால் இப்போ எல்லாரும் போக போகிறாங்க, போயே ஆகணும். அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார் இறைவன், சிவன், நம்ம அப்பா. நீ என்னுடைய குழந்தை பாரு, எனக்கு உடம்புல நான் பயப்பட செய்கிறேன், நீயும் வா வா அப்படிங்கிறார். நிறைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வீடியோஸ் நெட்டில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி டைமில் தற்காலிகமாக ஆத்மா வெளில வந்துடும். அவங்க உடம்பே பார்ப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பயங்கர ஆனந்தமாக இருந்துச்சு, மரணத்துக்கண்டே பயப்படாதீங்கன்னுவாங்க. அது ரைட்டா? ஓரளவுக்கு ரைட்டு, மரணத்துக்கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் செஞ்ச பாவ புண்ணியம் இருக்குது இல்லையா, அந்த கணக்கை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். வெளியில் வந்து பேயா வச்சு அலைஞ்சிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? இப்போ உங்கள் குழந்தை, உங்கள் மனைவி, உங்கள் அப்பா அம்மா அந்த பற்று இருக்குதுன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா எப்படி துடிப்பீங்க? அதுதான் தண்டனை. அதுக்காக தான் இந்த 5 விகாரத்தை விடுங்க. அது ஒரு ஆத்மா, சகோதர ஆத்மா. இப்போ ஏதோ ஒரு கடன் வாங்கிறதுக்காக வந்திருக்கு. கடன் கேட்டு வந்தவனு மேலே நம்ம அன்பு வைப்போம்? இவங்க அப்படி தான். அப்படி புரிஞ்சு இருக்கணும். வெறுக்கிறது இல்லை, அன்பு வைங்க, ஆனால் விலகி வைங்க. கடவுள் வைக்கிற மாதிரி வைங்க இல்லையா? கடவுள் நம்ம மேலே அன்பு வைக்கிறார், அதுக்கு பதிலாக அவர் நம்மக்கிட்ட காமத்தை எதிர்பார்க்குறார் இல்லை பற்று எதிர்பார்க்குறாரா? எதையுமே எதிர்பார்க்கல இல்லையா? அந்த மாதிரி இருங்க, கடவுளுக்கு சமமாக இருங்க. அது எப்படி சாத்தியம்? இறைவன் சொல்கிறார், சாத்தியம். யாருக்கு சாத்தியம்? யாரெல்லாம் இந்த வீடியோவை கேட்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா இதை சாதாரண ஆத்மா ஒரு வினாடி கூட கேட்க முடியாது. இறைவனுடைய ஞானம் முந்தைய கல்பத்தில் யார் எடுத்தாங்களோ அவங்க தான் இப்போவும் எடுப்பாங்க. அவங்கள இது பிடிச்சி இழுக்கும், மற்றவர்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. சேனலை மாற்றி ஏதாவது சினிமா அது இதுன்ட்டு சாக்கடையில் மூழ்கி கிடப்பாங்க. இந்த ஆன்மீக நறுமணம் தேவதையாய் இருந்த ஆத்மாக்களை தான் பிடிச்சி இழுக்கும். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்தீங்க. எடுத்தது மட்டும் கிடையாது, நீங்கள் 5 விகாரத்தை வென்றீர்கள். இறைவனுக்கு சமமாக தூய்மையானீங்க. அது எப்படி தூய்மையாகிறது? பலனையே எதிர்பார்க்காம எப்படி கடமை செய்யறது? ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு தெரிஞ்சால் தானே என்னால் பண்ண முடியும். ஏன்னா ரஜினிகாந்த் அந்த அர்த்தத்தில் தான் சொன்னார், அநேகமாக வேலை செய்கிறோம், சம்பளமே கிடைக்கலன்னா வேலை செய்யணுன்னே தோணாதுன்னு அந்த அர்த்தத்தில் அவர் யோசிச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தானே குழந்தை கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், பின்னாடி அது எதுவுமே எனக்கு பண்ணாதுன்னும் போது நான் எப்படி அன்பை காட்டுவேன் அப்படின்ற எண்ணத்தில் யோசிச்சிருக்கலாம். இறைவன் சொல்கிறார், உன் குழந்தை அன்பு காட்டுன்னு எதிர்பார்க்குறியா? அது வரைக்கும் அது உயிரோடு இருக்குன்னு என்ன கேரண்டி? உனக்கு ஒரு கஷ்டம் வருது, உடல்நிலை முடியாமல் படுக்கிற, உன் மனைவி அல்லது உன் கணவன் உன்னை காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்குறியா? அதுக்கு முன்னாடி அவங்க படுத்து நீ பார்த்துக்க வேண்டிய நிலைமை வருன்றது நடக்காதுன்னு என்ன கேரண்டி? ஏதாவது கேரண்டி இருக்கா? அந்த குழந்தை முதல்ல வளர்கிற வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு கேரண்டி இருக்கா? அப்படியே உயிரோடு இருந்தாலும் வேலைக்கு போகணுன்னு கேரண்டி இருக்கா? அப்படியே வேலைக்கு போனாலும் உங்களை கவனிச்சுப்பான்ட்டு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதுவும் இந்த டைமில் இத்தனை முதியோர்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? சொத்துக்காக அப்பா குழந்தைய கொலை பண்ணுறாரு, குழந்தை அப்பாவை கொலை பண்ணுறாரு, கணவன் மனைவியை கொலை பண்ணுறாங்க. நிறைய பார்க்குறோம். நியூஸ் பேப்பரை திறந்தாலே அவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ அப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் 90% இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறது 10% அல்லது அதை விட கம்மியாக தான் நடக்கும். இந்த நேரம் ஏன் பலனை எதிர்பார்க்குற? ஏமாறுவன்னு தெரிஞ்சே ஏன் போய் விழற? அப்போ நான் என்ன தான் பண்ணுறது கடவுளே? இறைவன் சொல்றார், எதிர்ப்பார், அதிக பலனை எதிர்ப்பார். ஆனால் அங்கே எதிர்பார்க்காத, என்கிட்ட எதிர்ப்பார். நான் அழியவே மாட்டேன், கேரண்டி. என்ன கணவனா நினை,
என்ன குழந்தையா நினை, என்ன அப்பாவா நினை. அந்த அன்பு ஒரு அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சுகத்தை மட்டும் நான் கொடுக்குறேன், துக்கத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். ஒரு கணவன் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சுகத்தை மட்டும் நான் கொடுக்குறேன், துக்கத்தை கொடுக்கவே மாட்டேன். நான் எதையுமே உன்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டேன். என்ன கணவனா நினை, நான் ஆணா இருக்கிறேன்னு சரி, என்ன நீ மனைவியா கூட நினை. அதுக்காக வந்தது தான் புராணத்தில் அடிக்கடி மகாவிஷ்ணு பெண் வேஷம் தரித்து வர மாதிரி, மோகினி மாதிரி காட்டுறாங்க இல்லையா. ஏன்னா இது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஆத்மா, இறைவனும் ஆத்மா. அவர் உடலே எடுக்கலை. நீங்கள் எந்த உடலில் வேணாலும் வச்சு அவர் எந்த உறவில் வேணாலும் அவரோட இருக்கலாம். ஸோ அப்போ எப்படி இது அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் கணவனுக்கு சாப்பாடு போடுறீங்க. கணவனுக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறீங்க. ஆனால் அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரே தவிர சுவையாக இருக்குது எதுவுமே சொல்லலை. அப்போ உங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. ஆனால் கணவனுக்கு போடல, கடவுளுக்கு போடுறேன், கடவுளை கணவனாக்கி போட்டுட்டு இருக்கிறேன், அப்படி போயிருச்சுங்க. அப்போ அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவர் சொல்லுவார், சூப்பராக இருக்குது, எனக்காக சமைக்கிற அப்படின்ட்டு. ஸோ அதேமாரி அப்பாவாக்கி குழந்தைய அவரை வளங்க. அப்போ உங்கள் குழந்தைய வளர்க்கும் போது இது என் குழந்தை இல்லை, நான் கடவுளை குழந்தையாக்கி வளர்க்குறேன். இந்த உடலுக்குள்ள இந்த குழந்தையுடைய ஆத்மாவும் இருக்கும், கடவுளுடைய ஆத்மாவும் இருக்குது, நான் அவரை குழந்தையாக்கி. இதுதான் பார்த்தீங்கன்னா புராணத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் குழந்தையானாரு, பார்வதி தாய் தூக்கி வச்சிருந்தாங்க அப்படின்லாம் வருது இல்லையா. எந்த ரூபத்தில் வேணாலும் சிவனை உங்களால் நினைக்க முடியும். அவர் எந்த உடலுமே எடுக்கலை. ஆனால் நீங்கள் எந்த உடல் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த உடலுக்குள்ளே அவரை போட்டு நினைங்க. பலனை அவர் கொடுப்பார், அவர் கண்டிப்பாக கொடுப்பார். இறைவன் சொல்கிறார், நீ 1 மடங்கு கொடு, நான் 1 கோடி மடங்கு உனக்கு கொடுக்குறேன்றார். இந்த பிறவியில் அடுத்த 21 பிறவிக்கு கொடுக்குறேன்றார். இது பைபிளில் கூட இருக்கும். என் கட்டளையை மேற்கொண்டேன்னா இத்தனை பிறவிகளுக்கு நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இறைவன்கிட்ட எதிர்பாருங்க, மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்காதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு கடமை இருக்குது இல்லையா. உங்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு கடமை இருக்குது, அதுக்கு பலனும் உண்டு. அது என்ன தெரியுமா? இந்த ஞானத்தை எல்லோருக்கும் சொல்கிறது. இறைவன் இந்த பூமிக்கு வந்துட்டாரு, சொர்க்கம் உருவாக போகுது. அந்த சொர்க்கத்தில் நாம் மறுபடியும் தேவதையாக பிறக்க போகிறோம். ஏன்னா தேவதையாக இருந்ததே நாம தான். அதோடைய நினைவாக தான் இன்னைக்கு இந்து கோயில்கள் இருக்குது. இப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் சொல்கிறார், சிவன் சொல்கிறார். ஆனால் அப்போ பரிசுத்தமாக இருந்தோம், தேக உணர்வில் மாட்டல, ஆத்மான்ற உணர்வுலே இருந்தோம். அதாவது உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன்னா இந்த உடல் நான் கிடையாதுன்ற உணர்வு இருந்துச்சு. அதை இழந்துட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த விகாரத்துக்கு அடிமையாயிட்டோம். அதனால தான் துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஸோ அதுலேருந்து நீ விடுபடணும்னா இந்த 5 விகாரத்தில் எப்பவுமே சிக்காத, எந்த தாயின் கர்ப்பத்திலும் எப்பவுமே பிறக்காத சதா சிவமாகவே இருக்கிற என்னை நினை, என் ஒருவனை மட்டும் நினை. இதுதான் எல்லா மதத்தின் சாரமும். எல்லா வேத புஸ்தகத்திலும் இது இருக்கும். ஆனால் அவர் எப்படி நினைக்கிறது, அவர் எப்படி இருப்பாருன்னே தெரியாது. இப்போ இறைவன் சொல்கிறார், நீங்கள் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க, நான் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். நினைங்க, அப்பான்னு அன்பா நினைங்க. எப்படி அன்பா நினைக்கிறது? முன்ன பின்ன பேசுறது கூட இல்லை, இருக்காரா இல்லையானே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எப்படி நினைக்கிறது? இறைவன் சொல்கிறார், நான் உன் கூட பேசிட்டு தான் இருக்கிறேன், இல்லாட்டினா இந்த ஞானம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஸோ இந்த ஞானத்தை இறைவன் நேரடியாக இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் கொடுத்துட்டு இருக்கிறார். உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வர அந்த 2 நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் ஊரில் இருக்கிற அந்த தியான நிலையங்களின் முகவரியை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அது இல்லாமல் இறைவன் பேசுகிறத முரளி அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் வருது. ஸோ அதை தமிழில் நாங்கள் போடுறோம். அது நீங்கள் யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் வரும். இல்லாட்டினா bksarvana.com கீழே போட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த bksarvana.comல அந்த முரளி மற்றும் இறைவன் வெளிப்படுத்துகிற நிறைய ரகசியங்கள் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் டிவியில் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் இந்த ப்ரோக்ராம் வருது. ஸோ அது எப்போன்னு கவனிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரே வீடியோ அவங்க வாழ்க்கையை மாற்றிடும்.
அவங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் துக்கம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா எதையுமே மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க, இறைவன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. மனிதர்களோட வாழ மாட்டாங்க, இறைவனோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் தான் இருப்பாங்க, புத்தி மட்டும் இறைவனோட இணைஞ்சிருக்கும். இதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதேவுடைய உண்மையான அர்த்தம். ஸோ இதோடைய அர்த்தம் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை எல்லா மொழியிலும். ஸோ இதே வீடியோக்களையே ஹிந்தியிலும் இன்னொரு பிரதர் போடுறாரு. ஸோ bksarana.comல அந்த யூடியூப் வீடியோஸ் லிங்க்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு நீங்கள் அதையும் தெரியப்படுத்துங்க. ஓம் சாந்தி.